பல்வேறு தடைகளை தாண்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க பல தடைகளை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இங்க வந்து நிற்கிறீர்கள். உங்களை எல்லாம் இங்க வரவழைத்து மாவட்ட செயலகம் கூட்டு வந்த நம்முடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்களே வருக, கண்டன உரை தருக. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கிளை, வார்டு, வட்டம், பகுதி, ஒன்றியம், பேரூராட்சி, நகரம், மாநகரம், மாவட்டம் மற்றும் சார்பு அணிகள் நிர்வாகிகளே, மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, காவல்துறை அதிகாரிகளே, ஊடக நண்பர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி தொண்டர்களே, இந்த போராட்டம் நீதி கேட்கும் போராட்டம், நியாயம் கேட்கும் போராட்டம், பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் குரல் கொடுக்கும் மக்கள் போராட்டம், எழுச்சி போராட்டம். எங்கள் தலைவர் சிந்தனை எல்லாம் மக்கள் 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 மட்டும்தான். தம்பி அஜித் குமார் உள்ளிட்ட அனைத்து மக்களின் குடும்பங்களுக்காகவும் அவர் நீதி கிடைக்க போராடுகிறார். தாய்மார்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் வீட்டு பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக தளபதி வருவார். அவரோடு நாங்களும் வருவோம். நன்றி, வணக்கம். பாதிக்கப்பட்டவரின் சார்பில் எங்களுக்கு குரல் கொடுக்க எங்க அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி. பாதிக்கப்பட்டவங்க, இல்லாதப்பட்டவங்கன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க அத்தனை பேரை கூடுவதை பார்த்தா தமிழ்நாடு எங்க பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நாலு வரைக்கும் எந்த கட்சிக்காரவங்க எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை. முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு அண்ணா விஜய் அண்ணா எங்களுக்கோசம் குரல் கொடுத்து பெரிய நன்றி. எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். எப்பவுமே மனித உரிமை காப்பாளர் சார்பில் ஆசிரியர் அண்ணா, விஜய் அண்ணா எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க. ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும். இந்த அம்மாவுடைய குழந்தை தான் 90 காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தையினுடைய தாய் இங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு.